இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் புற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்துருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. சித்தர்களின் இந்த ஞான உரைகளை கேட்கும் பாக்கியம் பெற்ற நீங்க எல்லாரும் உண்மையிலே புண்ணிய ஆத்மாக்கள். ஆமாம், இந்த தெய்வீக செய்திகளை கேட்கறதால உங்க வாழ்வில நிச்சயமா நன்மைகள் பெருகும். இன்னைக்கு நாம மாமுனிவர் அகத்தியர் அருளியதா சொல்லப்படுற சித்தன் அருள் மூலத்திலிருந்து சுறாக்கல் பத்தியும் அதோட தெய்வீக காவலரான மேன்மைமிகு ஸ்ரீ ராம பக்த ஹனுமான் பத்தியும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இதுல ஒரு தேசத்தை இயற்கை பேரழிவிலிருந்தும் சமூக மோதல்கள்ல இருந்தும் ஒரு தெய்வீக கல் எப்படி காக்குதுன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுப்பீங்க. அப்படியா? இது வெறும் தகவல் இல்ல, இது ஒரு ஞானத்தோட திறவுகோள். சரி, வாங்க இதை விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த சுறாக்கல் அப்படின்னா என்ன? அதோட சக்தி எப்படிப்பட்டது? இந்த மூலத்தின்படி சுறாக்கல்ங்கிறது பல கோடி மைல் வேகத்துல சுழலக்கூடிய ஒரு தெய்வீக பொருள். பல கோடி மைல் வேகத்தலாம்? ஆமா, அந்த அதிவேக சுழற்சி தான் ஒரு தேசத்துக்கே ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஓஹோ, அப்போ அதோட வேகம் குறைஞ்சா என்ன ஆகும்? வேகம் குறைஞ்சா வெள்ளம் மாதிரி பெரிய இயற்கை பேரழிவுகள் வரும். அது மட்டும் இல்ல, வேற என்ன நடக்கும்? மக்கள் கிட்ட நான் தான் பெரியவன், நீ பெரியவன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் வளர்ந்து சமூகத்துல குழப்பம், சண்டை எல்லாம் கூட உருவாகும்னு மூலம் சொல்லுது. அடடே, அதோட சக்தி அபரிமிதமா இருக்கு போல. நிச்சயமா, அதனாலதான் பெரிய ஞானிகளால மட்டும்தான் அதை நெருங்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போ இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கல்ல இப்போ யார் பாதுகாக்கறாங்க? அங்கதான் ஸ்ரீ ஹனுமானோட பங்கு வருது இல்லையா? கரெக்ட், மிக சரியா கேட்டீங்க. இப்போதைய காலகட்டத்துல அன்னை ஸ்ரீ சீதா தேவியோட கட்டளையை ஏத்து மேன்மை மிகு ஸ்ரீ ராம பக்த ஹனுமான் தான் ஒரு காவலாளியா அந்த பொறுப்புல இருக்கார். அப்படியா? அவரு சும்மா பாதுகாக்கிறாரா இல்ல வேற ஏதாவது செய்யறாரா? அதுதான் இதுல சுவாரஸ்யமான விஷயம். அவர் வெறும் வேகத்தை குறையாம பாத்துக்கல. அப்புறம் மூலம் என்ன சொல்லுதுன்னா, அழகாக அப்பனே வேகத்தை அதிகரித்து கொண்டே இருக்கின்றான் அப்படின்னு சொல்லுது. ஓ, அப்போ வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கார், பாதுகாப்பை இன்னும் வலுப்படுத்துறாருன்னு சொல்லலாம். ஆமா, சரியா சொன்னீங்க. ஆனா இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பட்டது ராவணேஸ்வரனோட பங்கு. அத பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆமா, இதுதான் இந்த மூலத்தோட ஒரு முக்கியமான நுட்பம். சுறாக்கல்லோட வேகம் குறைஞ்சா என்ன மாதிரி பேரழிவு வரும்னு வீலர் ராவணேஸ்வரர் முழுமையா தெரிஞ்சு வச்சிருந்தார். ராவணேஸ்வரரா? ஆமா, அதனால மூலம் என்ன சொல்லுதுன்னா, அழிவு வரக்கூடாது என்று அதை தொட்டானப்பான்னு. அப்போ அவர் அதை தொட்டது அழிக்கிறதுக்காக இல்லையா? இல்லவே இல்ல, நடக்க போற ஒரு பெரிய அழிவை தடுக்கிற நோட்டத்துல தான் அதை தொட்டிருக்காரு. அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? இது முழுக்க முழுக்க இறைவனோட திருவிளையாடல் தான். காலம் முழுக்க தகுதியான ஞானிகளை, ஆற்றல் பெற்றவங்களை இறைவன் இந்த மாதிரி புனிதமான இடத்துக்கு அனுப்பி அதை காக்கிற பணிய ஒப்படைப்பார். அவங்க சரியா செய்யறாங்களானும் கண்காணிப்பார். சரி, இந்த உரையாடல் இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய செய்திகள் என்னென்ன? ஒரு 3 விஷயமா சொல்லலாமா? நிச்சயமா. 1, சுறாக்கல்லோட அந்த அதிவேக சுழற்சி ஒரு தேசத்துக்கு வெள்ளப்பெருக்கு, சமூக மோதல்கள்ல இருந்து ஒரு தெய்வீக பாதுகாப்பா இருக்கு. சரி. 2, தற்காலத்துல மேன்மைமிகு ஸ்ரீ ஹனுமான் அதோட வேகத்தை அதிகப்படுத்தி அந்த பாதுகாப்பை உறுதி செய்றார். ஓகே. 3, ரொம்ப முக்கியமானது. ஆமா, 3 பேரழிவை தடுக்கிற நோக்கத்துல ராவணேஸ்வரர் போன்ற மாவீரர்கள் கூட இந்த கல்லோட முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட்டிருக்காங்க. இத கேட்கும்போது ஒரு சிந்தனை வருது. இந்த மூலத்தின்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு கல்லோட இயக்கம் ஒரு தேசத்தையே காக்கும்னா, இந்த பிரபஞ்சத்தோட சமநிலையை உறுதி செய்ய இன்னும் எத்தனை தெய்வீக இயக்கங்கள் நமக்கு தெரியாம இயங்கிக்கிட்டு இருக்கலாம்? ரொம்ப ஆழமான கேள்வி. இந்த அரிய செய்தியை நீங்க மட்டும் தெரிஞ்சுக்காம உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்கள்லயும் பகிருங்க. ஆமா, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்.
இறைவனோட செய்திய பரப்புவது முதல் தர உயர் புண்ணியம். இதை நீங்க இலவசமா பதிவிறக்கம் செஞ்சு உங்க தலங்கள்ல கூட பகிர்ந்துக்கலாம். இதுக்கு பதிப்புரிமை எதுவும் இல்ல. சித்தர்களின் இந்த தெய்வீகச் செய்தியை பொறுமையுடன் செவிமடுத்த உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.